வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மார்ச் 5. இன்றைய வேதாத்திரிய சிந்தனை ஆசை நிறைவேறும். ஆசை எழும்போது, அதாவது ஏதோ ஒரு பொருளை நாம் விரும்பும் போது அறிவிலே விழிப்போடு இருக்க வேண்டும். தவறினால் பல தீய விளைவுகள் உண்டாகும். வாழ்க்கையில் எளிதில் தீர்க்க முடியாத பல சிக்கல்கள் தோன்றிவிடும். ஒரு பொருள் மீது ஆசை எழும்போது அதனோடு உறவு கொண்டு கண்ட முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இம்மூன்றையும் ஒன்றிணைத்து நோக்க வேண்டும். அப்போதுதான் அறிவு தனது நிலை பிறழாது, மயக்கமுறாது நலம் என உணர்ந்தால் அளவோடு முறையோடு அப்பொருளை பெறவும் தூய்க்கவும் முயல வேண்டும். அறிவில் விழிப்போடு இருக்கும் வரையில் மானா மனநிலை என்பது ஏது? ஒருவருக்கு பல பொருட்கள் மீது விருப்பம் எழலாம். அவற்றை வரிசையாக குறித்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட ஒரு பொருளின் தேவை இன்றியமையாததா? அதனை அடைய தனது ஆற்றலும் சூழ்நிலைகளும் ஒத்து இருக்கின்றனவா? கணிக்கும் அல்லது எதிர்பார்க்கும் விளைவுகள் என்ன? இவற்றை கொண்டு சிந்தனை செய்யுங்கள். தேவையும் ஆற்றலும் சூழ்நிலையும் விளைவாக காணும் நலனும் ஒத்திருந்தால் அதனை அடைய முறையான முயற்சியை உருவாக்கி கொள்ளுங்கள். செயலாற்றி வெற்றி பெறுங்கள். இல்லையெனில் இன்னின்ன நிலைமைகளால் இந்த பொருள் மீது ஆசை கொள்ளுதல் தவறு, எனவே இந்த ஆசையை நான் நீக்கிக் கொள்கிறேன் என்று பல தடவை காலை மாலை அதற்கென உட்கார்ந்து மனதிற்குள் உறுதி கூறிக்கொள்ளுங்கள். சில குறிப்பிட்ட பொருட்களை பற்றி இவ்வாறு முடிவு செய்து கொண்டால் மீண்டும் பிற பொருள் மீது முறையற்ற அவா ஏற்படாது. நலம் தரும் பொருட்களை பெற தேவையான ஆற்றலும் நன்கு வளர்ச்சி பெறும். அடுத்தடுத்து வாழ்வில் வெற்றிகள் பல கிட்டும். வாழ்வில் முழு அமைதியும் பெறலாம். இவ்வழியில் ஆசையை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அருட்தந்தை வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்ச் 6. இன்றைய வேதாத்திரிய சிந்தனை ஊனுடலே வாகனம். நாம் சமுதாயத்தில் ஓர் அங்கம். இந்த உடல் சமுதாயத்தின் சொத்து. அதனை கெடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இந்த உடலுக்காக நாம் சமுதாயத்தில் கடன்பட்டிருக்கிறோம் மற்றும் அன்றாட அனுபோக பொருட்களையும் அதனிடமிருந்து பெற்று அனுபவித்து வருகின்றோம். இந்த கடனை திருப்பித் தரும் வழியே கடமை எனப்படுகிறது. அவரவர்களது உடலாற்றலையும் அறிவாற்றலையும் அந்தந்த நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றபடி குறைவில்லாமல் சமுதாய நலத்திற்கு அர்ப்பணமாக செலவிடத்தான் கடமை. உடலை கொண்டு தான் இந்த கடமை ஆற்ற வேண்டும். உடல் நலக்குறைவு ஏற்படும் போதும் நலிவுற்ற போதும் சமுதாயம் நம்மை கவனிக்க வேண்டி வந்து விடுகிறது. இதனால் சமுதாயத்திற்கு வரவேண்டிய வரவும் நின்று போய் மருந்தென்றும் உபசரணம் என்றும் நம்மால் சமுதாயத்திற்கு இழப்பு உண்டாகிறது. எனவே தான் கடமையை வகைப்படுத்தும் போது உடல், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்று உடல் கடமை மற்றவற்றின் முன்னால் வைக்கப்பட்டது. இனி ஆன்மீக நோக்கில் உடல் நலத்தின் அவசியத்தை ஆராயலாம். இதுவரை மனிதனிடம் ஏற்பட்டுள்ள களங்கங்கள், பாவப்பதிவுகள் நீங்கினால்தான் உயிருக்கு வீடு பேறு, விடுதலை கிடைக்கும். பாவப்பதிவுகள் எப்படி போகும்? உடலை எடுத்தால்தான் அந்த பாவப்பதிவுகள் துன்பமாக அனுபவமாகி நீங்கும் அல்லது யோக சாதனைகள் மூலம் நீக்கி கொள்ளலாம். இதற்கு தான்
இந்த உடலை உயிர் எடுத்து வந்தது. உயிர் தன் மூலத்தை அறிந்து கொள்ள எடுக்கின்ற முயற்சிக்கு இந்த உடல் தேவைப்படுகிறது. ஆகவே உடலை உயர்வாக கருதி சீர்கேடு அடையாமல் போற்றி பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் ஆன்மீக பயணம் தடைபடாமல் இருக்கும். வாழ்க வளமுடன். அருட்தந்தை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்ச் 7. இன்றைய வேதாத்திரிய சிந்தனை உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். ஒரு தீய எண்ணத்தை ஒரு முறை உள்ளே விட்டுவிட்டால் போதும், மறுபடியும் உதிக்காமல் செய்வது எளிதன்று. விருந்தாளி வேண்டியவரேயாயினும் முகத்தை சுளித்தால் போய்விடுவார். எண்ணத்தை விரட்டதான் மீண்டும் மீண்டும் வரும். விரட்டும்போது நீங்கள் அந்த எண்ணத்தோடு தான் உறவு கொண்டவாறே இருக்கிறீர்கள் என்பது இதற்கு காரணம். அது மட்டுமன்று, வெறும் எண்ணம் மட்டும்தானே. நான் என்ன செயலிலாய் இறங்குகிறேன் என்று ஒரு தீய எண்ணத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. விளைவஞ்சி அந்த எண்ணத்தின் வழி நீங்கள் செயலில் இறங்காமல் இருந்து விடலாம். ஆனால் எழுந்த எண்ணம் சும்மா போய்விடாது. ஒத்த தரமுடைய இன்னொருவர் மனதில் நுழைந்து அது தனக்கு செயல் உருவம் கொடுத்துவிடும். அத்தகு ஆற்றல் பெற்றது எண்ணம். இன்னொன்று, செயலில் இறங்க மாட்டேன் என்ற நிதானத்துடன் ஒரு தீய எண்ணத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்களானாலும் திரும்ப திரும்ப உங்கள் மனதில் அதுவே தோன்றி செயலாக உருப்பெற உங்களிடத்திலேயே வேட்கையும் உந்துதலையும் தோன்றச் செய்து செயலாக மாற்றம் பெற முனையும். இதனாலெல்லாம் தான் உள்ளத்தால் உள்ளும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் என்றும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்றும் சொல்லியுள்ளார் வள்ளுவ பெருந்தகை. அருட்தந்தை. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்ச் 8. எண்ணம் சொல் செயல். இது சிந்தனையின் தலைப்பு. மனிதனிடம் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய வேதாத்திரிய சிந்தனையின் தலைப்பு எண்ணம் சொல் செயல். மனிதனிடம் மனமாக, பார்வையாக, சொல்லாக அல்லது எண்ணமாக வெளியேறும் அலை எந்த வகையாக இருப்பினும் அவ்வலை அவனுடைய தன்மைகள் அனைத்தையும் எடுத்துச் செல்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் முன் அனுபவத்தினால் ஏற்பட்ட பதிவுகளின் மூலம் செயல்படுவதனால் அவனுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் அவனுடைய பதிவின் அடிப்படையில் அமைந்திருக்கும். அவனுடைய தன்மைகள் யாவும் அலை மூலமாக வெளிப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் நல்ல பதிவுகளையும் தீய பதிவுகளையும் பெறுகின்றான். ஆகவே மனதின் நிலைக்கேற்ப அவனிடமிருந்து வரும் எண்ணம் சில நேரங்களில் நேர்மையானதாகவும் சில நேரங்களில் முரண்பாடுடையதாகவும் இருக்கின்றன. இங்கு நேர்மையான அல்லது முரண்பாடான எண்ணம் அது சென்று அடையக்கூடிய பொருள் அல்லது மனிதனை பொறுத்து அமைவது இல்லை. அவை யாரிடமிருந்து செல்கின்றனவோ அவர்களுடைய தன்மையை பொறுத்து அமைகின்றன. இந்த விஞ்ஞானத்தை தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் எண்ணற்ற பதிவுகளை செய்து கொண்டு அவற்றை நன்றாக வேரூன்றச் செய்து கொள்கிறோம். தேவையற்ற தீய பதிவுகளை நாம் ஊக்குவிக்கும் பொழுது அவை மேலும் ஆழமாக பதிந்து நம் குணங்களை தீயவைகளாக கட்டுப்படுத்துகின்றன. நேர்மையற்ற முரண்பாடான எண்ணங்களை மாற்றி தீய பதிவுகளை களைவது சிறந்த ஆன்மீக முயற்சியாகும். தூய எண்ணம் சொல் செயல்களினால் இனிமையான நல்ல அலைகளை ஏற்படுத்தும் பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும். ஒருவரை வாழ்த்துவதினால் ஏற்படும் நற்பயனை நாம்
இங்குதான் உணர முடியும். அருட்தந்தை வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய வேதாத்திரி சிந்தனையின் தலைப்பு உணர்வு உறவு. உணர்வு, உறவு, துறவு இந்த 3 சொற்களையும் நாம் ஆன்மீகத்துறையில் அடிக்கடி பயன்படுத்தி வருகின்றோம். இப்பொழுது அந்த வார்த்தைகளிலே இன்னும் ஆழமாக செல்ல உள்ளோம். உணர்வுக்கும் உறவுக்கும் ஓரளவு வித்தியாசம் உண்டு. ஒரு எஜமான் இருக்கிறான். அவர் கீழே ஒரு பணியாள் இருக்கிறான். எதற்காக அந்த பணியாள் எங்கே வேலைக்கு சேர்ந்தான்? அவனுக்கு உணவு வேண்டும், அதற்கு ஊதியம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் தொழில் செய்கிறான். வேலையாளாக இருக்கிறான். இங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது உணர்வு திட்டமிட்ட முறையில்தான் இந்த தொடர்பு அமைந்துள்ளது. எனவேதான் உணர்வு என்ற எல்லைக்குள் அதனை வைக்கிறோம். உறவு என்பது அத்தகையதன்று. இவன் எஜமானனாக வேலை செய்கிறான், எஜமானனுக்காக வேலை செய்கிறான். வேலைகளாலும் பணிகளுக்கெல்லாம் அவற்றின் பயன்களெல்லாம் அந்த எஜமானன் அனுப்பி வைக்கிறான். வேலையாளுடைய பணிகளையெல்லாம் அவற்றின் பயன்களையெல்லாம் அந்த எஜமானன் அனுபவிக்கிறான். காலம் செல்ல செல்ல எஜமானன் பணியாளுடைய உயிரோடு ஒன்றி விடுகிறான். அன்பு கொள்கிறான். அவனுடைய சுக துக்கத்தில் கலந்து பார்க்கிறான். அதற்கு மேலாகவும் அந்த சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்கிறான். இந்த இடத்திலே தான் உறவு என்பதாக அமைகிறது. அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய உறவு எஜமானனிடம் ஏற்பட்ட பிறகு ஆரம்பத்தில் உணர்வு மட்டும் இருந்த அந்த பணியாளிடம் என்ன ஏற்படும் என்றால் அவனுக்கும் அதே உறவு ஏற்படும். உறவு என்பது உறைந்து போவது, தோய்வு என்றும் சொல்லலாம். அந்த தோய்வானது 2 இருக்க வேண்டும். அருட்தந்தை வாழ்க வளமுடன்.